எங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் EM டெக் சேனலின் சார்பாக வணக்கங்கள். இது இந்த சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சப்ளை வோல்டேஜ் பரிசோதனையில் டெஸ்ட் லேம்பின் பங்கு. அதாவது ஆல்ரெடி என்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது, டெஸ்ட் லேம்ப் இருக்குது, இது டெஸ்டர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் டெஸ்ட் லேம்ப் மெயினாக பார்க்கணும்? என்கிட்ட தான் டெஸ்டர் இருக்குது, மல்டிமீட்டர் இன்னும் சொஃபஸ்டிகேட்டட் மல்டிமீட்டர் வந்துச்சு, ஹை எண்ட் மல்டிமீட்டர் வந்துச்சு, நல்லா காஸ்ட்லியான மல்டிமீட்டர் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் டெஸ்ட் லேம்புக்கு போகணும் அப்படின்றதுக்கான வேறு ஒரு பரிமாணத்தில் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல டெஸ்டர்னா என்னது? இட் ஷோஸ் whether the supply is available in a cable or not. அதாவது ஒரு டெர்மினல்ல சப்ளை வருதா வரலையா அப்படின்னு செக் பண்ணி காட்டக்கூடிய கருவி தான் வந்து டெஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எப்படி க்ளோஸ் ஆகுது? இந்த டெர்மினலில் நம்ம சப்ளை இருக்கிறோம், சப்போஸ் சப்ளை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மூலமாக யார் டெஸ்டர் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க மூலமாக கிரவுண்டுக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது வரக்கூடிய கரண்ட்டின் அளவு ரெசிஸ்டர் கம்மி பண்ணி அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு நியான்லாம் பெரிய அளவுக்கு மட்டும் கரெக்டாக பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ நியான்லாம் தெரியும் போது நமக்கு சப்ளை வருது, சப்ளை இருக்குது அப்படின்றது தெரியும். நியான்லாம் தெரியலன்னா சப்ளை இல்லை அப்படின்றத நம்ம நினச்சிக்கிறோம். அடுத்து இதை வந்து ஒரு பிக்டர் ரெப்ரசன்டேஷனை காட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த பல்பை வந்து லோடுன்னு நினச்சிக்கிறோம். லைன் இருக்குது, லைனில் வந்து நான் லைன் டெர்மினலில் வந்து நான் டெஸ்டரை வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் வழியாக யார் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க வழியாக இடத்துக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது கரண்ட் பாஸ் ஆகுது. அடுத்து டெஸ்டரில் எப்படி சொன்ன மாதிரி டெஸ்டரில் வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் அதில் இருக்க பல்பு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த டெஸ்டரில் இருக்கிற பல்பு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்மளால் விஷுவலாக வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த டெஸ்டருக்குள்ளே இருக்க அந்த நியான் லேம்பை சுற்றி இருக்கிறது அந்த அவுட்டர் ஷெல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிமனான கிளாஸில் இருக்கும். மோஸ்ட்லி அது வந்து ஒப்பேக்காக இருக்கும், அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள இருக்கிறது கிளியராக தெரியாது. தெரிஞ்சாலுமே அதுக்குள்ளே அந்த நியான் லேம்புக்குள்ளே ஃபிலமெண்ட் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் டெஸ்டர் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு இடத்துல அதை செக் பண்ணாமல் எடுத்து அப்படியே சொல்லிக்கிட்டோம், செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் டெஸ்டரில் வந்து நமக்கு லைட் எரியாது. ஸோ இதை வந்து நமக்கு என்ன காட்டும்? தப்பான ரிசல்ட் தான் காட்டும். ஆல்ரெடி அந்த சப்ளை வந்துட்டு இருக்கலாம், பட் நம்ம செக் பண்ணும்போது சப்ளை வரலன்னு நினச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது கை வைக்கிறதுக்கோ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்டர் வந்து 230 வோல்ட் வந்தால் மட்டும்தான் லைட் எரியுன்றது கிடையாது. ஈவன் 50 வோல்ட்டுக்கு கூட அது லைட் எரியும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லீக்கேஜ் வோல்டேஜோ ஒரு ரிட்டர்ன் கரண்ட்டோ ஏதோ ஒரு அந்த மொமெண்ட்டில் ஒரு கரண்ட் வரதா இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துலையும் அந்த டெஸ்டர் எரியும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை ஒன்று ரிப்பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆன் ஆகலை, எக்யூப்மெண்ட் ஆன் ஆகலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் சப்ளை வோல்டேஜ் வருதா இல்லைன்னு பார்ப்போம். நீங்கள் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது சப்போஸ் சில டைம் ரொம்ப மைனூட் வோல்டேஜ் கூட அந்த டெஸ்ட்டர் எரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி எரியும் பொழுது லைட் காட்டிச்சுன்னா நம்ம மைண்ட் டக்குன்னு எங்கே செட் ஆகிடும் அப்படின்னா, சப்ளையில் 230 வோல்ட் வருது. சப்போஸ் சப்ளையில் ப்ராப்ளம் தான், எக்யூப்மெண்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட்டை பிரிச்சு மேய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது இது பெரிய கன்ஃபியூஷனில் கொண்டு போய் விட்டுரும். அடுத்து இதில் டெஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? டெஸ்டரில் வந்து 2 கேஸ் தான். ஒன்று டெஸ்டர் எரியும், இல்லைனா எரியாது. ஸோ டெஸ்டர் எரியாது அப்படின்னா நார்மல் கண்டிஷனில் எரியாது, அதாவது சப்ளை வரல அப்படின்னாலும் டெஸ்டர் எரிய போகிறது. இன்னும் மற்ற வேறு கண்டிஷனாக இருக்கலாம், டெஸ்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். அதனால் நம்ம முன்ன சொன்ன மாதிரி டெஸ்டர் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைட் எரியாமல் இருக்கலாம். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ். என்னன்னா, நான் சப்ளை எடுத்து போய் நான் டெஸ்ட் எடுத்து ஒரு டெர்மினலில் சப்ளையை செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணுற டைமில் வந்து எனக்கு வந்து என் பாடி வந்து எர்த்துக்கு கரெக்ட் ஆகலை அப்படின்னும்போது என் ஒரே சர்க்யூட் க்ளோஸ் ஆகாது. ஸோ டெஸ்டர் வந்து ஆன் ஆகாது. நான் எப்போவுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க, எல்லா எலக்ட்ரிஷியன்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்டரில் சப்ளையை கையை வச்சுக்கிட்டாலுமே இன்னொரு கையை கொண்டு போய்ட்டு அந்த செவுத்தில் ஏதாவது டச் பண்ணுவோம். ஏன்னா சப்போஸ் தன் வழியாக சர்க்யூட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னாலும் தன்னோட கை வழியாக அந்த செவுத்தில் போய் செவுறு வந்து எர்த்து பண்ணியிருக்கும்போது செவுறு வழியாக சர்க்யூட் க்ளோஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இது. அதுக்காக தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எர்த்து சரியாக கிடைக்கல, அந்த மொமெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னாலுமே வந்து நமக்கு டெஸ்டர் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அப்படின்னா டெஸ்டர் ஒர்க் ஆகலாம், சப்ளை வராதுன்னு அர்த்தம். சப்ளை வந்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் கை வச்சோன்னா பயங்கரமாக ஷாக் அடிக்கும். அடுத்து டெஸ்ட்டு சில டைம் எரியும். டெஸ்ட்டு எரிஞ்சால் நல்லது தானே, சப்ளை வருதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் ரொம்ப கம்மியான வோல்டேஜ் கூட இந்த டெஸ்டர் வந்து எரியும். ஸோ டெஸ்டர் எரியறதுனால நம்ம வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ளை வோல்டேஜில் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு எக்யூப்மெண்ட்டில் போய் ப்ராப்ளத்தை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து மல்டிமீட்டர்னா என்ன? மல்டிமீட்டரில் 2 ப்ரோப் இருக்கும், அதை நம்ம லைன் டு நியூட்ரலில் வச்சு செக் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு அதில் வோல்டேஜ் வருதா வரலையான்னு காட்டிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சப்ளை வோல்டேஜ் வச்சு செக் பண்ண போகிறதுனால நம்ம மற்ற பேராமீட்டர்ஸோட கம்பேர் பண்ண போகிறது இல்லை. டெஸ்ட் லேம்பை வந்து மற்ற பேராமீட்டர்ஸ், அதாவது எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ வேணும், நான் ஒரு வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை டெஸ்ட் லேம்பால் முடியாது. டெஸ்ட் லேம்ப் வந்து சப்ளை வருதா வரலையான்னு சொல்ல போகுது. அதில் தான் இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா,
சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணுறதுல டெஸ்ட் லேம்ப் ஏன் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோமே தவிர இதோட சிறப்புகள் பற்றி நம்ம பேசலை, மற்ற சிறப்புகள் பற்றி நம்ம பேசலை. சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறோம். இது இன்னொன்று, இதில் இந்த மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு லைனில் கொண்டு போய் ஒரு ப்ரோப் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான சம்மந்தப்பட்ட நியூட்ரலாக வச்சா மட்டும்தான் மல்டிமீட்டரில் எரியணுன்றது கிடையாது. இப்போ சப்போஸ் நான் இந்த லைனில் வச்சுட்டு வேறு இன்னொரு நியூட்ரல் வேறு சர்க்யூட்லேருந்து தனியாக வேறு நியூட்ரல் ஜென்ரேட் ஆகி வர நியூட்ரலை நான் போய் ப்ரோப் வச்சாலும் அது 230 வோல்ட் தான் எனக்கு காட்டும். அடுத்து மல்டிமீட்டர் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, மல்டிமீட்டர் யூஸ் பண்ணும்போது டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வந்து நான் வந்து இப்போ இதில் பேசுகிறது வந்து ஃப்ளூக், நம்ம காஸ்ட்லியான மல்டிமீட்டர் ஃப்ளூக் பற்றியோ அந்த மாதிரி பேசலை. நான் வந்து நம்ம கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கிற மல்டிமீட்டர், இந்த லோக்கல் மல்டிமீட்டரில் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரோட்டரி செலக்டர் சுவிட்ச் ப்ராப்ளம் ஆகிறதுக்கோ இல்லை பிசிபி போர்டு இல்லை பேட்டரி வீக் இந்த மாதிரி காரணங்களால் சப்ளை வோல்டேஜ் ஆக்சுவலாக வந்தாலுமே சில டைம் அது ஓப்பன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம திசை திருப்பி விட்டுரும். அடுத்து அனலாக் மல்டிமீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர் கம்பேர் பண்ணும்போது அனலாக் மல்டிமீட்டர் பெஸ்ட். ஏன்னா அனலாக் மல்டிமீட்டர் ரிலேபிள். பட் அதுவும் என்னன்னா, அனலாக் மல்டிமீட்டர் வந்து நம்ம வோல்டேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திறமை வேணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதோட அதிகமாக பொறுமையும் வேணும். ஏன்னா கரெக்டாக பார்த்து இன்டர்பிரேட் பண்ணி அவசரமாக பார்க்கும்போது நம்ம வச்சு பார்க்கும்போது தப்பான ரீடிங் ஏதாவது பார்த்துட்டாங்க, தப்பாக நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வோல்டேஜ் வரலன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விடும். அடுத்து டெஸ்ட் லேம்ப். சரி, இவ்வளோ சொல்கிறேன். நம்ம டெஸ்ட் லேம்ப்னா என்ன, டெஸ்ட் லேம்பில் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் மல்டிமீட்டரில் 2 ப்ரோப் இருக்குது. டெஸ்ட் லேம்ப்லேயும் நம்ம 2 ப்ரோப் யூஸ் பண்ணுறோம். மல்டிமீட்டரில் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட 2 பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து அந்த வோல்டேஜை காட்டுது. பட் டெஸ்ட் லேம்ப் என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவல் லோடாகவே ஆக்ட் ஆகும். ஆக்சுவல் லோடாக இப்போ 9 to 90 நியூட்ரல் நான் செக் பண்ணுறோம், 9 to 9 செக் பண்ணுறோம், இல்லை 9 to எர்த் செக் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே அது வந்து ஒரு லோடாக தான் ஆக்ட் ஆகும், தவிர ஒரு இண்டிகேட்டிங் டிவைஸ் ஆக்ட் ஆகாது. அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் லோடாகவே கனெக்ட் ஆகிடும், ஆக்சுவல் லோடாகவே ஒர்க் ஆகும். மல்டிமீட்டர் மாதிரி ஜஸ்ட் வேல்யூ மட்டும் காட்டுறதுக்கானது கிடையாது. இதை நம்ம இந்த சைடில் பார்க்கலாம். அடுத்து இதில் வந்து என்னென்னா, இது வந்து சப்ளை வந்தால் மட்டும் எரியாது. 230 வோல்ட் எனக்கு வருது அப்படின்னா மட்டும் எரியாது. இது எப்போ எரியும் அப்படின்னா, எனக்கு 230 வோல்ட்டும் வரணும், அதே சமயம் எந்த ஃபேஸ் நான் வச்சுருக்கணும் அதுக்கான கரஸ்பாண்டிங் நியூட்ரலில் அந்த டெஸ்ட் லேம்பை தொட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து பல்பு க்ளோ ஆகுமே தவிர மற்ற நேரத்தில் க்ளோ ஆகாது. மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஃபேஸ் இன்னொரு சர்க்யூட்டில் வர நியூட்ரல் டச் பண்ணிங்களாலும் 230 வோல்ட் காட்டும். பட் டெஸ்ட் லேம்பை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஃபேஸ் அந்த குறிப்பிட்ட நியூட்ரலுக்கு மட்டும்தான் ரிலேட் ஆனால் மட்டும்தான் அந்த பல்பு வந்து நமக்கு க்ளோ ஆகும். இது வந்து டெஸ்ட் லேம்போட சர்க்யூட்டு. இது வந்து நம்ம லோடுக்கு பேரலாக பார்க்குறோம். அடுத்து இது இப்போ நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதை நம்ம இதில் பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம வீட்டுக்கு சப்ளை எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், நம்ம தெருமுனையில் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரலாம். அந்த தெருமுனையில் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியை பார்த்தீங்கன்னா ஸ்டாராக இருக்கும். அந்த ஸ்டார் பாயிண்ட்டை எர்த் பண்ணி அதுலேருந்து நியூட்ரல் எடுத்து தான் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். இன்னொரு ரெண்டில் வந்து என் சைடில் யூபிஎஸ் இருக்குது என் வீட்டில் அப்படின்னா, யூபிஎஸ்க்குள்ளேயும் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுலேருந்து நியூட்ரல் வரும். ஸோ இந்த ஃபேஸும், அதாவது நம்ம இபிலேருந்து சைட்லேருந்து வர ஃபேஸையோ இல்லை இன்வெர்டர் சைட்லேருந்து நியூட்ரலையோ ரெண்டுத்தையுமே நீங்கள் மல்டிமீட்டரில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி வோல்டேஜ் கண்டிப்பாக காட்டும் 230 வோல்ட். பட் என்னன்னா, அதுக்கு இடைப்பட்ட இதில் வந்து நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த லோடு வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் என் வீட்டிலலாம் இன்வெர்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே, அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே வரலையே அப்படின்னு கேட்கலாம். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இதில் இன்வெர்டரில் அந்த நியூட்ரலில் நம்ம இவி கூட வர நியூட்ரலோட வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ராப்ளம் தெரியல. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, மெயினாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் பெரிய கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ள ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரோ கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக யூஸ் பண்ணி அதுலேருந்து வர நியூட்ரலை வந்து தனியாக வருது, நியூட்ரல் தனியாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து சப்போஸ் தெரியாமல் இந்த ஃபேஸையும் அந்த நியூட்ரலையும் எடுத்து நான் வோல்டேஜ் செக் பண்ணுறேன், எனக்கு வோல்டேஜ் ஒரு மிஷின் ப்ராப்ளமாக இருக்குது, யாராவது தெரியாமல் இந்த ஃபேஸை அந்த நியூட்ரலை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மோட்டர் ஓடலை, ஏன் ஓடலன்னு பார்ப்போம். மல்டிமீட்டரில் வோல்டேஜ்லாம் காட்டும், ஆனால் மோட்டர் ஓடாது. ஏன் ஓடாதுன்னா, இது வேறு சர்க்யூட்டாக இருக்கும், அது வேறு சர்க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேஸஸை நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சு பார்க்கவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதே கேஸில் நீங்கள் டெஸ்ட் லேம்பை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் லேம்ப் எரியாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேம்ப் எப்போ எரியும், அந்த சேம் ஃபேஸ் சேம் நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டெஸ்ட் லேம்ப் எரியும். இது மூலமாக நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்கையும் நமக்கு வந்து ஈஸி, இந்த கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வராது. ஸோ டெஸ்ட் லேம்ப் கடைசியாக வந்து டெஸ்ட் லேம்ப் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதையும் பார்க்கலாம். டெஸ்ட் லேம்போட கண்டிஷனை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். டெஸ்ட் லேம்பில் ஒன்று என்னென்னா, கனெக்ஷன் நம்ம டெர்மினல் எப்பவும் டைட்டாக பண்ணிக்க போகிறோம். ரெண்டாவது மிஸ்டேக் எங்கே வரும்னா, ஒன்று இந்த ஃபிலமெண்ட் போயிருக்கணும்,
இல்லை போகாமல் இருக்கும். ஃபிலமெண்ட் போயிருந்தால் பல்பு நாட் ஓகே. இந்த மாதிரி ஃபிலமெண்ட் போயிருக்கும், இது போயிருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஃபிலமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா பல்பு ஓகே. ஸோ இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது வந்து லோடாகவே ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து வெறும் இண்டிகேட்டிவ் மட்டும் இருக்காது, ஆக்சுவல் லோடாகவே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து வேறு சர்க்யூட்டோட ஃபேஸையும் வேறு சர்க்யூட்டோட நியூட்ரலையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது மல்டிமீட்டரில் காட்டினாலும் டெஸ்ட் லேம்பில் காட்டாது. ஸோ டெஸ்ட் லேம்ப் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் த பெஸ்ட். டெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்டரை நம்புறதை விட டெஸ்ட் லேம்பை தாராளமாக நம்பலாம். பட் டெஸ்ட் லேம்பில் ஒரே ஒரு கஷ்டம் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். டெஸ்டர்னா நம்ம ஒரு பேக்கெட் மேலே சொல்லிட்டு போயிடலாம். மல்டிமீட்டர் இப்போ வந்து பாம் டைப் வந்துருச்சு, அதை வந்து நம்ம பேண்ட் பேக்கெட் வச்சுக்கலாம். பட் டெஸ்ட் லேம்பை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். என்ன அந்த பல்பு உடையாமல் இருக்கணும், அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி ஒரு டெஸ்டருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டெஸ்ட் லேம்ப் ரொம்ப பெஸ்ட்டு. மல்டிமீட்டரை கம்பேர் பண்ணும்போது ட்ரபிள் ஷூட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மல்டிமீட்டரை இந்த மாதிரி கேஸில் சப்போஸ் ஒரு 230 வோல்ட் வருது, ஆனால் வந்து எனக்கு மோட்டர் ஓடல, ஒரு கான்டாக்டர் ஆன் ஆகலை அப்படின்னு கேஸில் நீங்கள் டெஸ்ட் லேம்பை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்ளை வோல்டேஜை வந்து செக் பண்ண அந்த பர்ஸ்பெக்டிவில் அந்த வியூவில் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேம்ப் இஸ் த பெஸ்ட் கம்பேர்ட் டு த லைன் டெஸ்டர் அண்ட் மல்டிமீட்டர். இதோட மெயின் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இது ரொம்ப சீப். மார்க்கெட்டில் 15 ரூபா வரும் ஒரு டெஸ்ட் லேம்பு. பட் நீங்கள் அதே ஒரு டெஸ்டர் எடுத்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக எடுத்திங்கன்னா ஒரு 40-45 ரூபா வரும். மல்டிமீட்டர் உங்களுக்கே தெரியும் 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே போகணும். இன்னொன்று 1000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு நல்ல பிராண்டட் டெஸ்டர் பிராண்டட் மல்டிமீட்டர் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு கிடைக்கிற ஐட்டத்தில் நீங்கள் நம்பினீங்கன்னா அது இன்றைக்கி அதில் காலை வாரி விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மூலமாக நான் எந்தெந்த வீடியோ புதுசாக போஸ்ட் பண்ணுறனோ, எந்தெந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.